லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது பொதுவாக சிம்ம லக்னமாக வந்து சிம்ம லக்னத்திற்கு 9 சூரியன் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்னாதிபதியாக வந்து ஒரு 9ஆம் இடத்தில் இருக்கிறது. சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பது யோகம். ஒரு சில கூட கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது காரகவோ நாஸ்தி தான் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் உச்சமடைந்து தன்னுடைய சொந்த சாரத்தில் இருப்பது நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். இப்போது சிம்ம லக்னமாக வந்து சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுவது நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது ஒருத்தர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு, அவர் பிறந்து வந்து 10/5/1998 அப்படிங்கிற கணக்குப்படி அன்றைய கிரக நிலைப்படி அவருடைய ஜாதகத்தில் இப்போ வந்து சிம்ம லக்னமாக வந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கிறார். இப்படி வரும்பொழுது அவர் ஜாதகத்தில் பொதுவாக கேட்டுக்காரு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இப்போ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி சிம்ம லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? சுக்கிரனை சொல்லுவோம். அதுக்கடுத்தபடியாக புதன் 2 கூடியவராக இருந்தாலும் சுக்கிரனோட சேர்ந்து போய் மறைஞ்சு இருந்துட்டார் அப்படின்னா ரொம்ப நல்ல யோக அமைப்பை கொடுத்துரும். அது வந்து ரொம்ப பெரிய டாப்பான யோகத்தை கொடுத்துரும். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் ஆகாதவர் ஆனால் மறைந்து நல்ல இடத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் மாதிரி மற்ற கிரகங்களே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு யோகத்தை கொடுப்பாரு அதே சுக்கிரன். அது ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கடுத்தபடியாக குருவும் 5/8 கூடியவராக வந்து விடுவார். குரு 5/8 கூடியவராக வந்து அவர் 8ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமான 7இல் மறைவது அதி நல்ல யோகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ லக்னத்திற்கு 7இல் அமர்ந்து லக்னத்தை பார்ப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு. 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் அவர் லக்னத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு குரு. அதே சமயம் அவர் கேது கூட சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப அது நல்ல அமைப்பாக கொடுத்துரும். அதுக்கடுத்தபடியாக பௌர்ணமி யோகம். ஏற்கனவே சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம் பௌர்ணமியில் பிறந்தால் அது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பை கொடுக்கும். அப்போது இப்போ 1, 5, 9 கூடியவர்கள் யாராவது வருவாங்க? சூரியன், குரு, செவ்வாய் வருவாங்க. இந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 9ஆம் இடத்துல. இது நல்ல அமைப்பு. இந்த மாதிரி அவரோட கிரக அமைப்புகள் இப்போ நம்ம போட்டு பாருங்க, அந்த திசைகள் இப்போ எப்படி வருது, அவங்களுக்கு எப்படி வரும், இந்த லக்னத்துக்கு இந்த கிரகங்கள் இருக்கிறபடி பார்க்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி நல்ல பலன்களை வழங்குவாங்க அப்படிங்கிறதையும், கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், ஒரு யோகா அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்தில் நல்லாவே வந்திருக்கு. லக்னத்தில் ராகு, 3ல் சந்திரன், 7ல் குருவும் கேதுவும், 8ல் சுக்கிரனும் புதனும், 9ல் சூரியன், செவ்வாய், சனி. இப்போ 3 பாவக்கிரகங்கள் 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்களே அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும். சூரியன் உச்சம் பெற்று, சனி நீசம் பெற்று, செவ்வாய் ஆட்சி. இந்த இடத்துல சூரியன் உச்சம் பெற்று சனி நீசம் பெறுவது நீசமங்க ராஜயோகம் தான். செவ்வாயும் கூட இருக்கிறது நல்ல அமைப்பு. 9ஆம் வீட்டில் இருப்பது அதை விட மிகப்பெரிய யோக அமைப்பு பௌர்ணமி யோகத்தில் வருகிறார். துலாத்தில் சந்திரன் கரெக்டாக பௌர்ணமி ஆரம்பிக்கும் போதே இவர் பிறந்திருக்கார். இந்த அமைப்பில் சனி திசை எப்படி வருது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப விதிவிலக்காகவே வரும். அந்த கிரக அமைப்புகள் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பாருங்க. 10/5/1998 ராகு திசை 10/5/1998 18/5/2009 வரைக்கும் 11 வருஷம் இவருக்கு வந்து ராகு திசை தான் நடக்குது. பிறக்கும் பொழுது ராகு திசை தான் நடக்குது. ராகு இருப்பது சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில், அந்த சூரியன் இருப்பது 9ஆம் வீட்டில். அப்படிங்கிறப்போ இந்த பிறந்த 11 வருஷத்துக்குள்ள இந்த ராகு திசை முடிகிறதுக்குள்ள இந்த தகப்பன் ஸ்தானத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கும். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ராகு இருக்கிறதும் சூரியனுடைய வீட்டில், அந்த சூரியனும் 9ஆம் வீட்டில். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ராகு இருக்கிறதும் சூரியனுடைய வீட்டில், அந்த சூரியன் இருப்பதும் 9ஆம் வீட்டில். இருந்தாலும் இந்த இடத்துல விதிவிலக்கா சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கும் பொழுது அது பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. ராகு திசை யோகத்தை கொடுக்கும், தகப்பனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அதான் அவ்வளோ பெருசாக பாதிப்புல கொடுக்காது. அதுக்கடுத்து 11 வருஷம் முடிஞ்சா ராகு திசை முடிஞ்சா அடுத்தது குரு திசை. இந்த குரு திசை என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, 7ல் குருவும் கேதுவும். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, 5/8 கூடியவராக 8க்கு 12ஆம் வீடான 7இல் மறைவது சரியான யோகம். இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 7இல் குரு இருந்து கேதுவோடு இணைந்து லக்னத்தை பார்க்கிறார். அம்சமான அமைப்பு.
அப்படிங்கிறப்போ லக்னத்தை குரு பார்ப்பது நல்ல யோகம். 5 குறைவராகி 8க்கு 12 மறைந்து லக்னத்தை பார்ப்பது அம்சமான யோக அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க, நான் சொல்ற மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதன் போய் மறைஞ்சிட்டாங்க. அம்சமான இது ஒரு நீசபங்க ராஜயோகம். சுக்கிரன் உச்சம், புதன் நீசம், இதுவும் நீசபங்க ராஜயோகம். சூரியனும் சனியும் நீசபங்க ராஜயோகத்துல இருக்காங்க. இப்படி அமையணுங்க கிரக அமைப்புகள். அதே சமயம் சொன்ன மாதிரி சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரனை சுத்தமா ஆகாதுன்னு சொல்லுவேன். அவர் பாருங்க, அவர் போல போய் மறைஞ்சிட்டார். புதனும் சேர்ந்து போய் மறைஞ்சிட்டார். இந்த சுக்கிரன் புதனை செவ்வாய் பார்க்கல, சனி பார்க்கல, குரு கூட பார்க்கல. ஒரு வகையில குருவும் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா சுக்கிரன் புதனும் நல்ல யோக அமைப்புகளை கொடுத்து விடுவார்கள். அப்போ சுக்கிரன் புதனும் நல்ல இடத்துல, சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. லக்னத்துக்கு 6 குடையவருக்கு சனி, லக்னத்துக்கு 6 குடையவராக வந்து அவர் 9ல் உட்கார்ந்து 10ஆம் பார்வையாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10ஆம் பார்வையாக தன்னுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இது ஒன்று தான் மைனஸாக வரும், ஆனால் அதுவும் ப்ளஸ்ஸாக வரும். எப்படின்னு நான் சொல்கிறேன். சனி 10ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கிறார். பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 6ஆம் வீட்டை விதி 6ஆம் வீட்டை பார்க்க கூடாது. எப்போவுமே 6ஆம் வீட்டை விதி 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. ஆனால் இப்போ இவருக்கு 2009லேருந்து 2025 18/5/2025 வரைக்கும் குரு திசை தான். குரு திசை சூப்பர் திசை இருக்கு. ஏன்னா குரு திசையில் தான் இவருக்கு எல்லா அமைப்புகளையுமே ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ அடுத்தது சனி திசை. இப்போ சனி திசையில் சுய புத்தி அவருக்கு போயிட்டு இருக்கு. 18/5/2025லேருந்து 2028 ஜனவரி வரைக்கும் இவருக்கு சனி திசையில் சுய புத்தி. இந்த சனி திசையில் சுய புத்தி மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே சமயம் சனி திசை ரொம்ப டாப்பாகவும் இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனோட இணைந்த சனி யோகத்தை தான் செய்வார். ஆனால் டஃப்பாக கஷ்டத்தை கொடுக்குறீங்களா, அது இப்போதான் 2025 மேலேருந்து 2027 கடைசி வரைக்கும் சனி சுய புத்தி இவருக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பொதுவாகவும் பொருளாதார மந்த நிலை, இவர் நினைச்ச நிலைகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்க விடாது, இழுத்துக்கிட்டே போகும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, காரியங்கள் லேட்டாக நடக்கும், அவ்வளவுதான். மற்றபடி சனி திசை சுய புத்தி, சனி புத்தி முடிச்சு சனி திசை புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி தொடர்ந்து சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து சனி திசை முடிஞ்சா நான் சொல்ல பார்த்தீங்களா, யோக அமைப்புகளான கிரக யோக அமைப்புகளாக வர மாதிரி சனி திசை முடிஞ்சு அடுத்து புதன் திசையும் டாப்பாக இருக்கும். அதுக்கடுத்து போகிறது கேது திசை, குருவோட இருக்கிற கேது திசையும் நல்லா இருக்கும். சுக்கிர திசை அதை விட சூப்பராக இருக்கும். இப்படி தாங்க அமையணும் கிரக அமைப்புகள்ங்கிறது. பாருங்க, ராகு இருக்கு, வீட்டறிவு உச்சம், ராகு திசை நல்லா இருக்கும். அடுத்து குரு லக்னத்தை பார்த்து கேதுவோட இருக்காரு, குரு திசை நல்லா இருக்கும். அடுத்து சனி திசை கெடுக்கணும், பொதுவாக கெடுக்கணும். ஆனால் பௌர்ணமி யோகத்துல சூரியன் சந்திரன் பௌர்ணமி யோகத்துல இருந்தாலும் விதி விலக்கு. இந்த இடத்துல சனிக்கு விதி விலக்கு, கெடுதல் செய்ய மாட்டார். ஏன்னா நீசமங்க ராஜயோகத்தில் இருக்கிறாரு, சனி இருக்கு, வீட்டதிபதி ஆட்சி, உச்சம் பெற்ற சூரியனோடு சனி. இங்க லக்னாதிபதி அவர் சூரியன். அப்படிங்கிறப்போ லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கிரகம் 1, 5, 9 குடையவர்களோட சேர்ந்தாங்கன்னா அவங்க யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இவர் 1, 9 குடையவரோட சேர்ந்துருக்காரு சனி. அப்புறம் எப்படி கெடுதல் பண்ணுவார்? சுயபுத்தி மட்டும் பிரச்சனையா இருக்கும், மற்றபடி தொடர்ந்து இந்த சனி திசை ரொம்ப டாப்பா இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும் எதுவுமே தடைகள் வராது, தொடர்ந்து நல்ல யோகம் உங்களை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி பாருங்க, சந்திரன் பௌர்ணமி பாருங்க, பௌர்ணமி யோகத்துல அவ்வளவு பல சூரியன் உச்சம் பெற்ற சூரியனுடைய பார்வையில சந்திரன், இந்த சந்திரனுக்கு வேற எந்த பார்வை, குரு இந்த சந்திரனை குருவும் பார்க்கிறார். இது அதை விட பெரிய யோகம். குருவும் பார்த்துறார், குரு ராகுவையும் பார்த்துறார். ஆக மொத்தத்தில் இவங்களை எல்லாருமே நல்ல ஒளி பொருந்தி இருக்காங்க. சுக்கிரனும் புதனும் மறைஞ்சு நல்ல மேல சுற்றுறாங்க. அம்சமான அமைப்பு இப்படிதான் வரணும் கிரக அமைப்பு அப்படிங்கிறது. இப்போ சனி திசையில பார்த்தீங்கன்னா, சனி திசையிலையும் சுய புத்தி முடிஞ்சதுன்னா இவருக்கு 2028 இவருக்கு ஜாதகத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லை, தொடர்ந்து நல்ல யோக அமைப்புகளை கொடுத்துடும். அரசு சம்பந்தப்பட்ட வகையில எல்லாம் இவங்களுக்கு நல்ல யோக அமைப்புகள் கிடைக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ பண்ண முடியும், அந்த அளவுக்கு யோக அமைப்புகளை கொடுத்து விடும். சனி திசை நடந்தாலும் நல்லா இருக்கும், சனி திசை நல்ல பலனையும் கொடுக்கும். ஏனால் சனி இருக்கு, வீட்டதிபதி ஆட்சி, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கும் சனி. அதனால வெறும் பெரிய கெடுபலன்களை வழங்க முடியாது, நற்பலன்களை தான் வழங்கி ஆகணும் அவர். அந்த நிலைமையில அவர் இருக்கிறார். சுக்கிரன் புதன் சொல்ல வேண்டியதே இல்லை. புதன் திசையெல்லாம் வந்தால் ரொம்ப டாப்பாக இருக்கும், கேது திசை அதோட நல்லா இருக்கும், சுக்கிர திசை அதோட நல்லா இருக்கும். இப்போ மொத்தத்தில் இவர் பிறந்ததுலேருந்தே கிரகம் இதான் சொல்றது.
பிறக்கும் போதே அந்த கிரக அமைப்புகளை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். இப்போது செவ்வாய் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் அவர் ஆட்சியாக இருந்து சந்திரனுடைய பார்வையை பெறுகிறார். சனியோட இருக்கிறாருங்க அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல கணக்கு வராது. ஏன்னா சந்திரனுக்கும் செவ்வாயுடைய ஒளி வரும்போது, செவ்வாய்க்கு சந்திரனுடைய ஒளி வரும்போது அவரும் பல பலன் ஆயிடுவார். அப்போது இவருக்கு யோக பலன்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமே ஒழிய குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் அமையணும். அமைஞ்சால் நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். இப்போ இவர் கேட்டிருக்கபடி பார்க்கும்போது இந்த சனி சுயபுத்தி மட்டும் முடியணும். 2027க்கு அப்புறம் இவருக்கு இன்னும் நல்ல யோக பலன்கள் அமையும். உங்களுக்கு இதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட்